ஓகே, ஸோ இந்த செஷன்ல இம்பார்ட்டன்ட் vCenter சர்வீசஸ், சில இம்பார்ட்டன்ட் vCenter சர்வீசஸ் என்னென்ன சர்வீசஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஏன் அப்படின்னா இந்த vCenter சர்வீசஸ் ரன் ஆனாதான் நமக்கு vCenter ப்ராப்பரா ஒர்க் ஆகும். சில சமயங்கள்ல இந்த சர்வீஸ் ப்ராப்பரா ஒர்க் ஆகாது. அப்போ அதை நம்ம மேனுவலா சம்டைம்ஸ் ரீஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும், அல்லது எல்லா சர்வீஸும் ரீஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ இதை பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறணும். நீங்க அந்த vCenter சர்வீஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னென்ன சர்வீஸ் ரன் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். நீங்க GUIல பார்க்கலாம். GUIல எப்படி பார்க்கலாம்? நீங்க அந்த vCenter IP:5480 போட்டீங்கன்னா WAMI பேஜ் வரும். WAMI பேஜ்ல there is option called services. https://vCenter IP or vCenter host name :5480. இதை போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த செட்டிங்ஸ் வரும். அதுல சர்வீசஸ் போனீங்கன்னா there is option called services. அதுல உங்களுக்கு எந்தெந்த சர்வீசஸ் ரன் ஆகுது, எந்த சர்வீசஸ் ஸ்டாப் ஆயிருக்கு அப்படிங்கறத வந்து பாத்துக்கலாம். இதுல முக்கியமான சர்வீசஸ் மட்டும் இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இதுல அப்ளையன்ஸ் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ். அப்ளையன்ஸ் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் அப்படின்னா நம்ம vCenter வந்து அப்ளையன்ஸ் மூலமா தான் டெப்ளாய் பண்றோம். அந்த ISO அப்படிங்கிறது அப்ளையன்ஸ் நம்ம சொல்லுவோம். VCSA ஃபுல் ஃபார்ம் என்ன? vCenter Server Appliance. Appliance அப்படிங்கிறது ஒரு ப்ரீ கான்ஃபிகர்டு விர்ச்சுவல் மிஷின். அப்போ அந்த VCSA அப்படிங்கிறது ஒரு அப்ளையன்ஸ் நம்ம சொல்லுவோம், காமன் நேம்ல அப்ளையன்ஸ் சொல்லுவோம். அதோட மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் அதுதான் இது. அப்புறம் ஆட்டோ டெப்ளாய் விட்டுருங்க. கண்டென்ட் லைப்ரரி. கண்டென்ட் லைப்ரரி அப்படிங்கிறது ஒரு ரெபாசிட்டரி மாதிரி. இந்த கண்டென்ட் லைப்ரரியில we can store default templates வந்துட்டு நீங்க வந்து இந்த கண்டென்ட் லைப்ரரியில வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்கான சர்வீஸ் தான் இது. தென் அதுக்கடுத்து லைசன்ஸ் சர்வீஸ். இந்த ESXi இந்த vCenterோட லைசன்ஸ் சம்பந்தமான சர்வீஸ் வந்து லைசன்ஸ் சர்வீஸ். அப்புறம் WAPI endpoint. WAPI endpoint அப்படிங்கிறது இந்த vCenterோட லாக்ஸ் எல்லாமே இந்த WAPI endpoint தான் போய் ஸ்டோர் ஆகும். அதோட சர்வீஸ் இது. VMS சர்டிஃபிகேட் அத்தாரிட்டி சர்வீஸ், சர்டிஃபிகேட் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ். vCenterக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சர்டிஃபிகேட் இருக்கும். என்ன சர்டிஃபிகேட்னா SSL சர்டிஃபிகேட் இருக்கும், நிறைய சர்டிஃபிகேட் இருக்குது சரிங்களா. அந்த சர்டிஃபிகேட் வந்து ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக வச்சிருக்காங்க. அந்த சர்டிஃபிகேட் வந்து எக்ஸ்பயர் ஆச்சு அப்படின்னா சில ஃபங்க்ஷன்ஸ் வந்து ப்ராப்பரா ஒர்க் ஆகாது. அப்போ அந்த சர்டிஃபிகேட் வந்து நம்ம ரெனியூவல் பண்ற மாதிரி இருக்கும். அந்த ரெனியூவல் வந்துட்டு நம்ம மேனுவலா தான் பண்ணணும், கமாண்ட் லைன் மூலமா பண்ணணும். அந்த சர்டிஃபிகேட் சம்பந்தமான சர்வீஸ் தான் இது. அதுக்கடுத்து VMware ESX ஏஜென்ட் மேனேஜர். இந்த ESXையும் vCenterம் கம்யூனிகேட் பண்ணது இல்லையா, அதுதான் இங்க ஏஜென்ட் மேனேஜர். ESX ஏஜென்ட் மேனேஜர் இங்க கொடுத்துருக்கான். ஐ திங்க் இது வந்து VPXA ஏஜென்ட் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் VMware Postgres. VMware Postgres அப்படிங்கிறது வாட் இஸ் திஸ்? Postgresனா என்ன சர்வீஸ் யாரா சொல்ல முடியுமா? டேட்டாபேஸ் சர்வீஸ். எக்ஸாக்ட்லி. நம்மளோட vCenterோட டேட்டாபேஸ் நம்ம we will call it as a Postgres. நம்ம யூஸ் பண்ற vCenter வந்து vCenter அந்த VCSA இருக்கும், டேட்டாபேஸ் இருக்கும். அந்த டேட்டாபேஸ் we will call as a Postgres டேட்டாபேஸ் சொல்லுவோம். அந்த டேட்டாபேஸ் சர்வீஸ் தான் இது, Postgres டேட்டாபேஸ் சர்வீஸ். Then PSC Health. PSCனா பிளாட்ஃபார்ம் சர்வீஸ் கண்ட்ரோலர். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் வாட் இஸ் பிளாட்ஃபார்ம் சர்வீஸ் கண்ட்ரோலர்னு. ஸோ லெட் மீ எக்ஸ்பிளைன் அகைன். வாட் இஸ் பிளாட்ஃபார்ம் சர்வீஸ் கண்ட்ரோல்னா எம்பெடட் PSC இருக்கு, எக்ஸ்டர்னல் PSC இருக்குது. எம்பெடட் PSCனா vCenterம் டேட்டாபேஸும் ஒரே VCSA VMல இருக்கும். எக்ஸ்டர்னல் PSC அப்படின்னா vCenter ஒரு இடத்துல இருக்கும், டேட்டாபேஸ் ஒரு இடத்துல இருக்கும். இது வந்து பழைய மெத்தட், இப்போ யூஸ் பண்றது இல்லை. இப்போ நம்ம யூஸ் பண்றது எல்லாமே எம்பெடட் PSC. கைஸ், நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இன்டர்வியூக்கான பாயிண்ட்ஸ். இன்டர்வியூல வாட் இஸ் PSCன்னு கேட்காங்க. எனக்கு ஒன் ஆஃப் த இன்டர்வியூல கேட்டிருக்காங்க வாட் இஸ் PSCன்னு கேட்டிருக்காங்க. மொட்டக்கட்டே PSCனா என்னன்னு கேட்டிருக்காங்க. PSCனா பிளாட்ஃபார்ம் சர்வீஸ் கண்ட்ரோலர், எம்பெடட் PSC தான் இப்போ யூஸ் பண்றோம். வாட் இஸ் எம்பெடட் PSC அப்படின்னா
டேட்டாபேஸும் vCenter ஒரே VCSல ரன் ஆகுறதுக்கு பேர் எம்பெடட் PSC. சரிங்களா? அதுக்கான சர்வீஸ் தான் இது. vCenter HA deactivated. vCenter HA அப்படின்னா நம்ம VCHA ஒன்று பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? ஒரு vCenter டவுன் ஆனா இன்னொரு vCenter ஒர்க் ஆகும்ல, அதுக்கான சர்வீஸ் இது. VMware vCenter சர்வீஸ் சர்வர் நம்ம VCSA ஓட மெயினான சர்வீஸ் இது. VMware vCenter சர்வர்ஸ் அப்படிங்கிற சர்வீஸ். தென் VMware vCenter லைஃப் சைக்கிள் மேனேஜர். நம்ம இப்ப லைஃப் சைக்கிள் மேனேஜர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? இந்த லைஃப் சைக்கிள் மேனேஜர்ல நம்ம ESXi பேட்ச் பண்றது, ESXi வந்து அப்டேட் பண்றது, இதெல்லாம் பண்றோம். இதற்கான சர்வீஸ் தான் இந்த லைஃப் சைக்கிள் மேனேஜர் சர்வீஸ். இது வந்து VMware vCenter சர்வீசஸ். இந்த vCenterோட என்டையர் சர்வீசஸ் இதுல இருக்கும். தென் சர்வீஸ் மேனேஜர், இந்த சர்வீசஸ் எல்லாம் மேனேஜ் பண்றதுக்கான ஒரு சர்வீஸ் இது. vSphere client. vSphere clientனா நம்ம வந்து இந்த vCenter எப்படி ஆக்சஸ் பண்றோம்? ஒரு வெப் ப்ரௌசர்ல we are accessing the vCenter from web browser. சரியா? அப்ப அந்த வெப் ப்ரௌசர்ல ஆக்சஸ் பண்றப்ப இந்த vSphere client சர்வீஸ் மூலமா தான் நமக்கு இது ஆக்சஸ் ஆகுது. இதெல்லாமே பேக் எண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆகுறது. சம்டைம்ஸ் ஏதோ ஒன்று ரன் ஆகல அப்படின்னா நம்ம இங்க வந்து பாக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ இதெல்லாம் கமாண்ட்லயும் பார்க்கலாம், இந்த சர்வீஸ் எல்லாமே ரன் ஆகுதா இல்லையான்னு. ஸோ எப்படி பார்க்கலாம்னா, நீங்க இந்த VCSA VM இருக்கு இல்லையா, இந்த vCenter VM VCSA VM, இந்த VM நீங்க பார்ட்டிஷன்ல கனெக்ட் பண்ணணும். சரிங்களா? எப்படி கனெக்ட் பண்ணலாம்னா, இதோட IP எடுத்துக்கோங்க, தென் பார்ட்டிஷன்ல கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப அந்த இதோட ரூட் பாஸ்வேர்ட் கேட்கும். See guys, இப்போ நான் VCSA VM ஆக்சஸ் பண்றேன், which means vCenter ரன் ஆகுற VM நான் பார்ட்டிஷன் மூலமா ஆக்சஸ் பண்றேன். ஓகே, இப்போ இதுல ஷெல் அப்படின்னு டைப் பண்ணணும், அப்பதான் உங்களுக்கு வந்து ஆக்சஸ் வரும். நோட் பண்ணிக்கோங்க. நீங்க இந்த VCSA VM ஆக்சஸ் பண்றதுக்கு ஷெல் அப்படின்னு டைப் பண்ணணும். டைப் பண்ணாதான் உங்களுக்கு ஆக்சஸ் வந்து கிராண்ட் ஆகும். சரியா? இப்போ அந்த சர்வீஸ் எல்லாம் ரன் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். சர்வீஸ் கண்ட்ரோல் ஸ்டேட்டஸ் ஆல் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்குது. இந்த கமாண்ட் இப்ப போடுறேன். எனக்கு என்ன சர்வீஸ் ரன் ஆகுது ஸ்டேட்டஸ் எல்லாமே வந்துடும். இதுல பாத்தீங்கன்னா இதெல்லாம் ரன்னிங் ஆகிற சர்வீசஸ், இதெல்லாமே ரன் ஆகாத சர்வீசஸ். நம்ம அங்க சர்வீசஸ் பார்த்தோம்ல, இதுல இந்த சர்வீசஸோட ஷார்ட் நேம், இப்போ இதோட ஷார்ட் நேம் தான் இங்க இருக்கும், இந்த பார்ட்டிஷன்ல இருக்கும். உதாரணத்துக்கு APL MGMT அப்படின்னா அப்ளையன்ஸ் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ். அதுக்கடுத்து லுக்அப் சர்வீஸ், PSC ஹெல்த், பிளாட்ஃபார்ம் சர்வீஸ் கண்ட்ரோலர் ஹெல்த், WAPI, VLCMனா லைஃப் சைக்கிள் மேனேஜர். நீங்களே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், அதோட அப்சர்வேஷன்ஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். VMware சர்டிஃபிகேட் அத்தாரிட்டி சர்வீஸ், VMware கண்டென்ட் லைப்ரரி சர்வீஸ், VMware WAPI endpoint. WAPI endpointனா நம்மளோட vCenterோட லாக்ஸ் எல்லாமே இங்க தான் ஸ்டோர் ஆயிருக்கும். VMware vMon அப்படின்னா நம்ம vCenterோட சர்வர் சர்வீஸ்,
vCenter server service இது வந்து Postgres அந்த டேட்டாபேஸ் சர்வீஸ் இது. VPXD VMware vCenter server VPXD நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த VPXD சர்வீஸ் இது. எல்லாமே ரன் ஆகிற சர்வீசஸ், இது எல்லாமே ஸ்டாப்ல இருக்க சர்வீசஸ். இது மொத்தமாக அவங்க எல்லா சர்வீஸும் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு கமெண்ட் இருக்குது. சர்வீஸ் கண்ட்ரோல் லிஸ்ட்னு போட்டோம்னா வந்துடும். இதுல உங்களுக்கு அந்த சர்வர் அந்த சர்வீஸ் நேம் பிளஸ் ஷார்ட் ஃபார்ம் எல்லாமே இங்க வந்துடும். இந்த இருக்கு பாத்தீங்களா, VMware DC service, VMware VPXD, இந்த இருக்குல்ல VMware VPXD, VMware vCenter server முக்கியமான சர்வீஸ் இது. Postgres, VMware Postgres, சாரி vMon லைஃப் சைக்கிள் மேனேஜர். VMware vMon அப்படிங்கிறது லைஃப் சைக்கிள் மேனேஜர். அப்ப VCLM இருக்கு, இதுவுமே லைஃப் சைக்கிள் மேனேஜர் தான். VLCM லைஃப் சைக்கிள் மேனேஜர் தான். இந்த vMon அப்படிங்கிறது லைஃப் சைக்கிள் மேனேஜர் தான். WAP endpoint. Okay, any doubts guys? இதுல ஏதாவது ஒரு சர்வீஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணனும் ஸ்டாப் பண்ணனும் அப்படின்னா நீங்க இங்க இருந்தே பண்ணிக்கலாம். இத செலக்ட் பண்ணீங்கன்னா there is option called stop. இத ஸ்டாப் பண்ணிட்டு தென் நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா அதுக்கு கமாண்ட் இருக்கு, கமாண்ட் மூலமா நீங்க பண்ணிக்கலாம். அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணுவேன் உங்களுக்கு. நான் ஒரு தனி செஷன் எடுப்பேன். ESXiல vCenterல என்னென்ன கமெண்ட்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கு தனியாக ஒரு செஷனே நான் எடுப்பேன். அதில் உங்களுக்கு நான் கமெண்ட்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறேன். அந்த கமெண்ட்ஸ் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது நான் காமிக்கிறேன். சரிங்களா? மற்றபடி எதாவது டவுட்ஸ் இருக்கா கைஸ்? இப்போ டவுட்ஸ் இல்லாட்டி க்ளோஸ் பண்ணிக்கலாம். நோ பிரதர். ஓகே, ஓகே தென் நம்ம